புத்தர் சிரித்துக்கொண்டே 2 காலி பாத்திரங்களை எடுத்தார். அபிநந்தா, இதோ பார் என்று சொல்லிக்கொண்டே அவர் ஒரு பாத்திரத்தில் கற்களை போட்டு நிரப்பினார். அதை குளத்து நீரில் விட்டார். அந்த பாத்திரம் குளத்தில் மூழ்கியது. மற்றொரு காலி பாத்திரத்தை குளத்து நீரில் விட்டார். அது மிதந்து சென்றது. அபிநந்தா, கனமான பாத்திரம் குளத்தில் மூழ்கிவிட்டது. காலி பாத்திரம் குளத்தில் மிதந்து செல்கிறது. கனமான பாத்திரம் என்பது பந்தபாசம் என்னும் உலகப்பற்று நிறைந்த பாத்திரம். அது பிறவி துன்பங்கள் என்ற கடலில் மூழ்குகிறது. காலி பாத்திரம் என்பது ஞான பாத்திரம். அது மூழ்காமல் மிதந்து செல்கிறது. தலையிலிருந்து சில கேசங்கள் தாமாக உதிர்ந்து விடுகின்றன. அவ்விதம் உதிர விரும்பாத கேசங்கள் தலையில் இருந்து கொண்டே நரைத்து நம்மை கேலி செய்கின்றன. உதிர்ந்த கேசங்கள் ஓடிவிடுகின்றன. உலகப்பற்று இல்லாதவர்கள் உதிர்ந்த கேசங்களை போன்றவர்கள். பந்தபாசங்களில் சிக்கிக் கொண்டவர்கள் உதிர விரும்பாமல் தலையில் நரைத்து நம்மை கேலி செய்கிற கேசங்கள் போன்றவர்கள். விளக்க முடியாத பந்தபாசங்கள் உதிர விரும்பாத தலையில் உள்ள நரைத்த கேசங்கள் போன்றவை. உனது மனம் உலகப்பற்றிற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு விலையாக நீ உலக துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்தே தீர வேண்டும். நீ இங்கிருந்து செல்லலாம், போய் வா என்றார் புத்தர். அதேபோல் ஒரு புதிய ஊரினுள் புத்தர் வந்திருந்தார். அங்கு தனது போதனைகளை வழங்கிக் கொண்டிருந்தார். அப்போது சீடன் ஒருவன் புத்தரை நோக்கி ஒரு கேள்வி கேட்டான். குருவே, உலக மக்களின் வாழ்க்கையாவும் ஒன்றோடொன்று வேறுபட்டது. வறியவன் வாழ்வில் சிரமப்படுகிறான், செல்வந்தனோ வசதியாக இருக்கிறான். ஆனால் இருவருமே வாழ்வில் தேடுவது மகிழ்ச்சியாகவே இருக்கிறதே, ஏன்? புத்தர் அந்த சீடனை பார்த்து புன்னகையுடன், நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், கவனமாக கேள் என்றார். சொல்லுங்கள் குருவே என்றான் சீடன். புத்தர் தொடங்கினார். ஒரு ஊரில் ஒரு தெருவோரத்தில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவ்வூர் மக்களிடம் இறந்து உண்ணும் அவன் தான் தங்கி உண்டு உறங்கும் இடத்தை மிகவும் அசுத்தமாக கடந்து செல்வோர் முகம் சுழிக்கும்படி வைத்திருந்தான். தெருவில் செல்வோரிடம் கையேந்துவான். பொருளோ உணவோ கிடைத்தால் மகிழ்வான். ஏதும் கிடைக்கவில்லை என்றால் துக்கத்தில் உழழ்வான். ஒரு நாள் அவன் வாழ்வின் கடைசி நாளாக அமைந்தது. இறந்தான். அவனை அப்புறப்படுத்திவிட்டு அவன் தங்கியிருந்த நாற்றம் பிடித்த இடத்தை சுத்தம் செய்ய முனைந்தார்கள் தெருமக்கள். கூட்டி பெருக்கியும் நாற்றம் சகிக்கவில்லை. அவன் படுத்திருந்த இடத்தில் அரையடி வரை தோண்டி மண்ணை அப்புறப்படுத்தினார்கள். நாற்றம் ஒழிந்தது. அவர்கள் தோண்டிய இடத்தில் ஏதோ ஒரு பொருளும் ஒளிர்ந்தது. அப்பொருளை எடுத்து பார்த்த மக்கள் அது பொற்புதையல் என அறிந்ததும் அதிசயித்தனர். ஒரு புதையல் தனக்கடியே ஒளிந்திருந்தது தெரியாமல் வாழ்க்கை முழுவதும் இறந்து உண்டானே அந்த பிச்சைக்காரன் என எண்ணி வியந்தனர் என்று தனது கதையை முடித்தார் புத்தர். எனக்கு கேட்ட கேள்விக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? புரியவில்லையே குருவே என்றான் சீடன். புத்தர் விளக்க ஆரம்பித்தார். இந்த கதை ஏதோ ஒரு ஊரில் வாழ்ந்த பிச்சைக்காரனின் கதை அல்ல. வாழ்வில் மகிழ்ச்சியை தேடும் அனைவரின் கதையும் இதுவே. மனிதன் மகிழ்ச்சியை வெளியில் உள்ள ஒரு பொருளிடமோ அல்லது மற்றொரு மனிதனிடமோ தேடுகிறான். ஆனால் அவனுக்கு எல்லையற்ற மகிழ்வை தரும் பொருள் அவன் உள்ளேயே இருப்பதை அறியாமலே உலக வாழ்வை முடிக்கிறான். நீ கூறிய வறியவனின் வாழ்வும் செல்வந்தனின் வாழ்வும் அடிப்படையில் வேறுபட்டதல்ல. அந்த வறியவன் செல்வந்தனானாலும்